ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூப் பாட்காஸ்ட். ஸோ சேனல் ஒரு சின்ன அப்கிரேட் கொடுத்துருக்கோம். ஸோ குவாலிட்டி ஆஃப் த வீடியோ கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அதாவது என்னவென்றால் பார்த்தீங்கன்னா ப்ரோமோ ரிவ்யூ. ஸோ இந்த ப்ரோமோ பற்றிய நம்ம ஒரு கான்வர்சேஷன் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இது நம்மளோட பிபி பஸ் பாட்காஸ்ட். ஸோ நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இதோட எபிசோட்ஸ் போகுது. நல்ல ஒரு ஹீட்டான சீசன் பற்றி. ஸோ வளவலன்னு பேசாமல் வாங்க கண்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ ப்ரோமோ 1 விஜய் சேதுபதி வராரு. எப்பயும் போல் லேட்டாக 3 மணிக்கு ப்ரோமோ விட்றாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. பிகாஸ் அப்போ தான் ஷூட்டிங் எடுத்து முடிக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த நம்ம எடிட்டிங் டீமே குறை சொல்ல முடியாது. ஸோ என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேமை சுவாரஸ்யமாக ஆக்கணும் தான் இந்த வீடை நம்ம ஷிஃப்ட்டே பண்ணோம். அந்த வீடு ராஜ்யமாச்சு. அந்த ராஜ்யத்தில் என்ன நடக்குது, என்னென்ன பண்ணுறாங்க, அதை பற்றி கேட்பான்வார். அவங்க கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்காரு, அதை பற்றி கேட்கவே மாட்டார் பாருங்க அப்படின்னு சொல்கிறது. கேட்டால் தானே அப்புறம் எதுக்கு சும்மா அச்சுவிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே அதாங்க, இவர் கேட்கவும் மாட்டுறாரு. நம்ம என்ன பண்ணனே தெரில. ஒரு ஆடியன்ஸ் கிட்டேருந்து ஒரு விஷயத்தை உள்வாங்கியும் அதை சொல்லாமல் இருக்கார். அது என்னடா இது இப்போதான் சொன்னாங்க அதுக்குள்ளே மறந்து போயிடுறாரா, இல்லை ஏதாவது இதை சொல்கிறாங்களா, இதை சொல்லாதீங்க இதை சொல்லுங்கன்னு சொல்லி தெரில. ஸோ அதாவது அவர் சொல்லும் போது அவருக்கு கேட்கணும் இருந்தாலும் உள்ள காதுக்குள்ளே இருக்காங்கல்ல அவங்க வேணான்றாங்க போல். ஸோ அதான் அந்த ஷிஃப்டிங் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துதான்னு கேட்டிங்கன்னா, சில விஷயங்கள் நடந்தாலும் பல விஷயத்தில் வீடு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கலை. அதனால தான் ப்ரோமோ 2வில் அவங்கள கழுவி ஊற்றினாங்க. ஸோ அதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ ப்ரோமோ 2 இவங்களே சொல்கிறாங்க. அப்போ முத்துக்குமரன் நினச்சி சொல்கிறாரு, 7 சீசனாக போட்டியாளர்கள் பார்த்துருப்போம், ஆனால் இந்த சீசனில் புனிதர்களை பார்க்குறோம். அது என்னமோ உண்மை தான். ஆனால் வெளில பார்த்த புனிதர் இருந்தாலும் உள்ளே அன்புட்டோம் விஷம். அண்ட் அப்புறம் சௌந்தர்யா பேசுகிறாங்க, எல்லோரும் சேஃப் கேம் ஆடுற மாதிரி இருக்குது சார்னு. சௌந்தர்யாவும் ஆடுறாங்க, பட் சௌந்தர்யா இந்த சேஃப் கேமை ரொம்ப ஆடலை. அது நம்ம ஒத்துக்கினே ஆகணும். சௌந்தர்யாலாம் ரொம்ப சேஃப் கேம் ஆடல. எது இருந்தாலும் நேர்பட பேசிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜாக்லின், எங்களை பற்றியே புகழ்ந்துக்க முடியாது சார் அப்படின்னாங்க. சரிம்மா உட்காருமான்றாரு. அப்புறம் இந்த சிவகுமார் தானே, அவர் 100 பாத்திரமா, இந்த வீட்டில் இருக்கவங்களாம் 1000 பாத்திரங்கள் இருப்பாங்களாம். உடனே சொல்கிறாரு, உங்களோட கதாபாத்திரத்தில் காட்ட சொன்னால் நீங்கள் பாத்திரம் கழுவினுக்கிறீங்க. ஸோ 7 சீசனில் 8வது சீசன் பண்ணுறீங்களே, அவர் எப்பயும் போல் படத்துலலாம் தட்டு வரல கிளாப்பு. ஸோ அது மாதிரி தட்டினார். ஸோ இன்றைக்கி எப்படி இருக்குன்னே நமக்கு தெரிலங்க. ரோஸ்ட்டாக இருக்குமா, இல்லை எப்படிப்பட்ட ஒரு நார்மல் கலாயாக போகுமா, இல்லை இங்கே லெஃப்ட் டு ரைட்டு, ரைட் டு லெஃப்ட்டு, நடுவில் பேக்கு அப்படி ஏஞ்சிட்டு சும்மா கேள்வி கேட்குறது தான். நான் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ப்ரோமோ 3யும் வந்துச்சு. என்ன நடந்ததுன்னு பார்ப்போமா. ஸோ 3rd ப்ரோமோ கொஞ்சம் பெருசாகவே இருந்தது. ஸோ சாச்சனாவை பற்றி கேட்டாங்க. அதுக்கு அவங்களோட அந்த டாஸ்க் கொடுக்குற விஷயம் அப்படின்னோடனே நிறைய பேர் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கை தூக்குனாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஜெஃப்ரி காமிச்சாங்க. அவங்க 100 சிட்டர்ஸ் போடும்போதே தெரியுது அவங்க வேணும் மட்டுமே சொன்னாங்க அப்படின்னு. உடனே அவங்க சொன்னாங்க, அவன் கலாய்க்கிறான், அவன் சொல்ல அவர் கலாய்க்கணும்னு சொல்லும்போது நான் இது பண்ணி இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது நாட் த ரீசன் இஸ் வேலிட். அடுத்து மஞ்சரிக்கு போனாங்க. மஞ்சரி சொன்னார், இவங்க சொல்கிறத தப்புன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சார். இன்னும் அதை நான் சொன்னக்கூட சார், இவங்க அப்புறம் சொல்கிறாங்க சார், அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க சார். அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் நீ கேட்டுருப்பியாமா, டேடி என்ன டேடி அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லலை, மனசுக்குள்ளே அப்படி ஃபீலிங் இருக்கும். டேடின்னு போன மாதிரி 5 ஸ்டார் கேட்டது தப்பாக போச்சு போலே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கண்ணில் கண்ணீர் விட்டாங்க, அவங்களோட திறமையை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வாரம் இவங்க போனாங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு யாருன்னு இன்னும் வரை தெரில. வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் அதாவது ஃபோனில் சர்ச் பண்ணி உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் போடுறேன். ஸோ இத்துடன் இப்போ வரை கரெக்டாக இந்த வீடியோ நான் 7 o'clock டப்பிங் வாய்ஸ் ஓவர் கொடுத்துன்னுக்கிறேன். ஸோ இதுவரை என்னது 3 ப்ரோமோ தான் வந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். 4வது ப்ரோமோ வந்தால் அடுத்த வீடியோவில் நம்ம தெரிவிப்போம். ஸோ இத்துடன் இந்த வீடியோ முடியுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம சேனலோட அப்கிரேட் எப்படி இருக்கணும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பை கைஸ்.